ஆண் பாம்பு கூட இணையாமலேயே ஒரு பெண் பாம்பு 14 குட்டிகளை ஈன்றெடுத்திருக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. அது எப்படிப்பா அப்படின்னு வியப்புல ஆழ்ந்தவங்களுக்கு ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? 13 வயசாகக்கூடிய ரொனால்டோ அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய இந்த போவா கன்ஸ்ட்ரக்டர் வகையான பாம்பு பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இருக்காமா. இது அண்மையில தான் சில குட்டிகளை ஈன்றெடுத்திருக்கு அப்படின்னு கூறப்படுது. இந்த போவா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது மலைப்பாம்பு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாம்பு வகைகள் மத்திய அதுக்கப்புறமா தென் அமெரிக்கா நாடுகள்ல நிறைய காணப்படுமாமா. இந்த பாம்பு பத்தி பல தகவல்களை அந்த கல்லூரியுடைய விலங்குகள் பராமரிப்பு நிபுணரான பீட் குயின்லானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாம்பு இத்தனை குட்டிகளை போறதுக்கு முன்னாடி இத ஒரு ஆண் பாம்பா தான் இங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். அவங்களுடைய பராமரிப்புல தான் இந்த பாம்பு 9 வருஷமா இருந்துட்டு இருந்ததாமா. எந்த ஒரு ஆண் பாம்பு குட்டியும் இந்த பாம்பு இணை சேரவே இல்லை அப்படின்னு பீட் அவர்கள் தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த மாதிரி ஆண் பாம்போட சேராம குட்டி போடுற இந்த பெண் பாம்புடைய வகைக்கு பார்த்தேனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரியான நிகழ்வு பிரேசிலியால போவா கன்ஸ்ட்ரக்டர் வகையான பாம்புகள்ல இதுவரைக்கும் 3 தடவை மட்டும் நடந்திருக்காமா. அதாவது ஒரே உடம்புல மரபணு ரீதியா இது மாறுபட்டு கிட்டத்தட்ட குளோனிங் முறையில தன்னை மாத்திக்கிட்டு இந்த மாதிரியான குட்டிகளை ஈன்றெடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மீன் இன சேர்க்கை செய்யாம அது இனப்பெருக்கம் செஞ்சதாகவும் கூறப்படுது. அந்த வகையில ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண் முதலை கூட இந்த மாதிரி கருத்தரிச்ச சம்பவம் இருக்கிறதா கூறப்படுது. அந்த வகையில தான் இந்த ரொனால்டோ அப்படின்ற பாம்புமே இன சேர்க்கை செய்யாம இனப்பெருக்கம் செஞ்சிருக்கிறதா அறிவியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த சம்பவம் பலரையுமே வியப்புல ஆழ்த்தியிருக்கு.